வணக்கம் நண்பர்களே, அன்பு விதை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த புடலங்காய் செடி எப்படி வளர்க்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். புடலங்காய் செடிகளோட விதைகளை நம்ம பிப்ரவரி போல் வீட்டுக்குள்ளேயே போட்டு நம்ம நாற்றுகளை உருவாக்கி அதிலிருந்து நம்ம செடிகளை வெளியில் வச்சு வளர்க்கலாம். அப்படி இல்லைன்னா பெட்டில் டைரெக்டாகவே விதைகளை விதைக்கலாம். நல்ல வெயில் படுற இடமா இருக்கணும். அப்போ தான் செடிகள் நல்லா முளைச்சி வரும். இந்த செடி நான் வீட்டுக்குள்ளேயே வளர்த்த செடி தான். அதுக்கப்புறம் தான் பெட்டில் வச்சேன். நல்ல வெயில் படுற இடமா பார்த்து வைக்கணும். இதுக்கு சரியான பந்தல் அமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் செடிகள் நல்லா வளரும். செடிகள் நல்லா வளர ஆரம்பித்த பிறகு ஆண் பூக்கள், பெண் பூக்கள் எல்லா பூக்களும் வர தொடங்கும். இப்போ ஆண் பூக்களில் வெறும் பூ மட்டும் நல்லா மலர்ந்து இருக்கும். பெண் பூக்களில் பின்னாடி காம்பு மாதிரி நல்லா நீண்டு காயோடு இருக்கும். இந்த பூக்களும் மலர்ந்த பிறகு பாலினேட்டர்ஸ் பாலினேட் பண்ணி நமக்கு இந்த பெண் பூ காயாக மாறிவிடும். சில செடிகளில் வெறும் ஆண் பூக்கள் மட்டும் வரும், இல்லைன்னா பெண் பூக்கள் மட்டும் வரும். அப்படி வரும்போது வளர்ந்து வரும் கொடிகளில் ஒரு 2-3 கொடியை ஒரு 20 சென்டிமீட்டர் நீளத்துக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து நிறைய பிரான்ச்சஸ் அதில் நிறைய ஆண் பூக்களும் வரும், பெண் பூக்களும் வரும். இப்போது பாலினேஷன் நடந்து நமக்கு நிறைய புடலங்காய்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். செடிகள் விதையிலிருந்து வளர ஆரம்பித்த பிறகு ஒரு மாதத்துலேருந்து நம்ம செடிகளுக்கு கம்போஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ஃபிஷ் ஃபெர்டிலைசரும் கொடுக்கலாம். பூக்கள்லாம் நிறைய பூக்கும்போது வாழைப்பழத்தோலை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சி வேர் பகுதியில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழைப்பழத்தோலை நல்லா ட்ரையாக காய வச்சு மிக்சியில் அடித்து பவுடராகவும் கொடுக்கலாம். நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற எக்ஷெல்ஸை நல்லா கழுவிட்டு காய வச்சு மிக்சியில் அடித்து பவுடர் பண்ணி அதை போன் மீலாகவும் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது நல்ல தரமான காய்கள் கிடைக்கும் நமக்கு. புடலங்காய் செடிகளுக்கு மாட்ரேட் வெயில் இருக்கிற அன்றைக்கி ஒரு வேளை தண்ணீரும், இதுவே அதிகமான வெயில் இருக்கிற அன்றைக்கி 2 வேளை தண்ணீரை கொடுக்கலாம். ஓவர் வாட்டரிங் பண்ணும்போது ரூட்டில் அழுகல் நோய் ஏற்பட்டு செடிகள் இறக்க நேரிடும். இந்த செடிகளுக்கு பொதுவாக எப்பிட்ஸ், பவுட்ரி மால்டியூ, இலையில் ப்ரௌன் ஸ்பாட்ஸு, பிளாக் ஸ்பாட்ஸு, இலை சுருட்டல் நோய் எல்லா நோய்களுமே வரும். அப்போது நம்ம 5 மில்லிலிட்டர் வேப்பெண்ணெயை 1 லிட்டர் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சம் வாஷிங் லிக்விடை ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வாரத்துக்கு ஒரு முறை நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோன்னா இந்த நோய்களை கட்டுப்படுத்த முடியும். செடிகளில் வெள்ளைப்பூச்சி தாக்குதலான இலைகளையும் ப்ரௌன் ஸ்பாட்ஸ், பிளாக் ஸ்பாட்ஸ் இலைகளையும் கட் பண்ணி ட்ராஷ் பண்ணிடலாம். அமேசானில் ஹோம் டெபார்ட்டில் காப்பர் ஃபங்கசைடின்ற ஆர்கானிக் ஸ்ப்ரே இருக்குது. அந்த ஸ்ப்ரேயும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்ப்ரே நான் சொன்ன எல்லா நோய் தாக்குதலையும் கட்டுப்படுத்த உதவும். நம்ம செடியில் பிஞ்சாக இருந்த புடலங்காய் நல்லா வளர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ பெருசாக நல்லா வளர்ந்துருக்கு இல்லையா? இங்கே இன்னொரு புடலங்காய் வளைஞ்சி நெளிஞ்சு பாம்பு மாதிரியே இருக்குது இல்லையா பார்க்குறதுக்கு? டெக்ஸாஸில் நிஜமான பாம்புகளோட தொல்லைகள் நிறைய இருக்குது. கார்டனிங் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். இதோட அடிப்பகுதியிலெல்லாம் நிறைய புதராக இல்லாமல் க்ளீனாக வச்சுக்கோங்க. நம்ம தோட்டத்தில் வளர்ந்த இந்த ஜே ஷேப்பில் இருக்கிற புடலங்காவை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாமா? ஆர்கானிக் முறையில் வளர்ந்த காய்கறிகளை சமைக்கும் போது அந்த சமையலோட சுவையும் நம்மளோட ஆரோக்கியமும் சூப்பராக இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஆர்கானிக் காய்கறிகள் கிடைக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.